பாதமடைந்தேன் ஐயா. திருவாடிக்கு திருவாடிக்கு பாதமடைந்தேன் ஐயா. மலரடி தான் படித்தேன். மல்லிக்க மலர் கொண்டு நான் தான் படித்தேன். ஆனக்குந்தி பற்றலே அம்மாவோட இருந்தவனு நீங்க அனைவரும் ஒன்று கூடி அழைத்த காரணம் என்ன? அந்த அபிமன்னனாகப்பட்டவன். வணக்கம். ஆனால் மைத்துனா அருமை நண்பனாகி என்று ஒன்று கூடி இருக்கின்றோம். எதுக்காக? உங்களுடைய வார்த்தைப்படி அபிமன்னனை என் தாயிடத்தில தாரை வார்த்து கொடுங்கள். அப்படியாக அப்படியா? அத்தோட நான் துணை இருக்க வேண்டும். ஆமா, சரி சரி. அள்ளி முட்டை, அதாவது ஒரு இடத்திற்கு செல்கிறீர்கள். உங்கள் துணைக்கு அத்தைக்கு துணை நான். துணையாக இருக்க வேண்டும், மகனாக இருக்க வேண்டும். பத்திரமா நீ சோறு போடுவாளா? கிடைக்கும், நல்லதாக. ஆனால் தங்கா அண்ணா இப்படி வாருங்கள் அண்ணா. எங்களுடைய மகனாகிய வீர அபிமன்னனை என் ஆசை தங்கையாக்கிய சங்குவதி இடத்திலே தாரை வார்த்து கொடுக்கிறேன். செல்லுங்கள், நான் இருக்கேன். அத்தா, என் மாமனை போல என்னை விடுத்து என் மாமன் கையிலே தாரை வார்த்து கொடுங்கள். மகனே, இங்கே வா. அம்மா, உனக்கு வாளுரிமை கை கொடுக்கிறேன். அந்த ரெட்டி மாதர்களை வெற்றி பெற்று வீரத்தோடும் தீரத்தோடும் வர வேண்டும். புறமுதுக்கு காட்டக்கூடாது. வருவானா அம்மா? எப்பேற்பட்ட சண்டையாக இருந்தாலும் சரி, எந்த போட்டியாக இருந்தாலும் சரி, நெஞ்சுக்கு நேரில் இருந்தா பாக்கணும். என்னையாமா பின்னாடி கோலப்பட்டு வரணும்னு நினைக்கிறியா? மாட்டேன், என் ரத்தத்திலே அப்படி கிடையாது. இருந்தாலும் தாய் ஊற்ற பால் உனக்கு. கண்மணி இப்படி வா. மாமா, ராமாயணத்துல சூப்ப நகைய லட்சுமண பெருமாளு மூக்கையும் சனத்தையும் மயிரையும் 3 அறுத்தாரம். சரி, அது அழியாத செல்வம். சரி, அதை போல பாண்டவர்களுடைய தங்கை மகனாகிய அள்ளிமுத்து 8 பெண்களை மயிரை அறுத்தா, மூக்கை அறுத்தா, சனத்தை அறுத்தாருங்கிற பேரு அழியக்கூடாது. நிச்சயமா அழியாது மாமா. என் மாமன் வீமனுக்கு வந்த பலிக்கு பலி நிச்சயம் அவரோட அத்தனையும் அறுத்துக்கிட்டு சொல்லாத்தையும் அறுத்துக்கிட்டு வந்து காட்டுறேன். சென்று வாய் வைத்துள்ளோம், சென்று வாருங்கள். எப்படா எங்க மாமா அந்த கண்ணா வெற்றியோடு வருகிறேன். அரவள்ளி கோட்டைக்கு அடி அடி ஆறானே அஞ்சானே பட்டணமா பட்டணமா பட்டணமா
இங்க பாரு யாரு வந்திருக்கா அப்படியே அத ஊம்பிக்கிட்டு கண்டார ஒளி விழா எவடி ஆரவல்லி யாரடி ஆரவள்ளி நான் தான்டா. வாடியா முன்னாடி வாடி எவடி ஆரவல்லி ஆரவள்ளி நான் தான்டா. யாரா நீ? எவடி சூரவல்லி நான் தான்டா சூரவள்ளி. ஏண்டி உன் சூத்து இருக்கிற வரிசைக்கு சூரவல்லி வாடி. போய் எவடி வீரவல்லி நான் தான்டா வீரவல்லி. ஏண்டி நீதா வெட்டுக்கட்டி வீரவல்லியா ஆமா. ஏண்டி அப்பா சைஸ் கரெக்ட் தான் புடிக்குது. எங்களெல்லாம் கேக்குறீங்க நீ யாரா? நான் யாரா? அடியே சரியான சந்திரகுல பரம்பரையிலே உதித்து மதகரி வீமா எங்க மாமண்டி எங்க மாமன் யாரு பயந்து ஓடனவனா? ஆமா. சரி எங்க மாமன் நக்கி விட்டு கொஞ்சம் மீதி விட்டு வந்திருக்காரா. சரி
அத நான் நக்கி விட்டு போலாம்னு வந்திருக்கிற எங்க மாமே பஞ்ச மாண்டவர்ல 5 பேத்துக்கு ஒரே தங்கச்சி. என் தாய் சந்துவதிக்கு பிறந்த போர்வண்ணனுக்கு பிறந்த புலிக்குட்டி அள்ளிமுத்து நானு. என்னது நீதான் போன குட்டியா? அள்ளிமுத்து. என்ன பேரு கேளு. என்ன பேரு கேளு. என்னுடைய பேரு அள்ளிமுத்து. சண்டைக்கு வந்திருக்காரு சொல்றான். அள்ளிமுத்து சண்டைக்கு வந்திருக்காரு. என்ன அள்ளி முத்தா இருந்தா என்ன, நொல்லி முத்தா இருந்தா என்ன? நான் சொல்லுங்க, அவன் ஆரவழிதான் அப்படி சொல்றான். என்ன சொல்றா சொல்லி கூட்டிட்டு வா, இப்படி வா, நல்லா சோத்து கை வாடுறா. அள்ளி முத்தா இருந்தா என்ன, நொல்லி முத்தா ஏண்டி நொல்லி பேர்த்த கண்டார ஒளிவிடா. இங்க பாரு, உன் மாமா வந்தா 16,000 யானை பலம் மடிக்கணும்னு சொன்னான். 16,000 யானை பலம் மடிக்கணும்னு சொன்னான். 16,000 கஜாந்திர வளம் அடிச்சவர் எங்க மாமன். கிட்ட மன்னனைக்கு இப்படி போயிட்டான். சரி, நீ பொடி பையன், அதனால அடி உத கட்டி சாக வேண்டாம், போய் பொழைச்சிக்க. எங்க போறது? உன் நாட்டுக்கு போய் பொழைச்சிக்கடா. அடியாய், எங்க மாமனுக்கு பதிலா சண்டைக்கு வந்திருக்கிறேன். அப்படியா? சண்டைக்கு வந்திருக்கேன். அடியாய், அடி என்ன என்ன பந்து எங்க என்ன என்ன பந்து காலோட மூத்திர ஒரு கம்மனாட்டி கூதிவேன். பாக்குறேன். முன்ன நீ ஒரு பொம்பளை இருந்தா உன் கூதி கழட்டி காட்டி பாக்குறேன். நீ சொல்லுதானே கரெக்ட். எங்க மாமனுக்கிட்ட என்னடி பந்தி வச்சு தோக்கி மாமனுக்கு 3 பந்தயம் வச்சோம். 3 பந்தயத்துல 2 பந்தயம் ஜெயம் பெற்றான். ஒரு பந்தயத்துல தோத்து ஓடி போனா பயந்துகிட்டு. சரி, அதனால நீ எதுக்கு வந்திருக்கிற? அந்த 3 பந்தயத்தையும் வையுங்க. பந்தயத்தினுடைய நிபந்தனை எப்படி சொல்லுங்க. மாதிரி ஒரு பந்தயமாகப்பட்டது 1000 பூதத்துக்கு களி கிண்டக்கூடிய. பந்தயத்துல ஜெயிக்கிறா எனக்கு என்ன தருவீங்க? நீங்க ஜெயிச்சா நான் என்ன தரணும்? அப்படியா? அத கேக்குறேன் சொல்றீ. பந்தயத்துல நீ ஜெயம் பெற்றால் அக்கா தங்க 7 பேரு உனக்கு தெரியுமே. சபாஸ். இப்ப சொல்றேன் பாரு. முத பந்தயத்துல ஜெயிச்சனா 2 பேர் எனக்கு அடிமையாக்கணும். 3 பந்தயத்துல 2வது பந்தயத்துல ஜெயிச்சனா 4 பேர் எனக்கு அடிமையாக்கணும். 3வது பந்தயத்துல வெற்றி பெற்றா 7 பேர் எனக்கு அடிமையாக்கணும். அப்படி ஜெயிக்கிற மாதிரி இருந்தா அதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களாடி? நான் ஒத்துக்க முடியாதுடா. சொல்றீ. அவனே பந்தயத்துல தோத்து போயிட்டான். அதனால நீயும் வந்து தோத்து போக வேண்டாம். 3 பந்தயத்துல ஜெயிச்சாதான் அடிமை. 3 பந்தயத்துல சொல்றது இடம் தெரியல. 3 பந்தயத்தில் ஜெயிச்சா 3 பந்தயம் ஜெயிச்சா மட்டும்தான் நாங்க 7 பேர் ஆடுமே. கண்ண நீ தோத்து போயிட்ட. எங்க 7 பேருக்கு நீ ஆடுமே. அம்மா சாமானத்தான் கழுவி குடிக்கணும். சீலை தவணா துவைக்கணும். இந்த மாதிரி பாவாடை தவணா துவைக்கணும். அப்புறம் என்ன சமாச்சாரம் இல்ல? ஐயா மாமனாலே நக்க முடியல. ஆரவல்லி, ஓய் தொண்டை கட்டுக்கு மருந்து இருக்கு, நம்ம கொடுப்பீங்களா? காலில் தரவா? அதனால தங்க இவன் பார்த்தா பொடி பயம் போட்டு இருக்கான். இவன் ஒரு பந்தயத்துக்கு தாங்க